ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா யூஸ்ஃபுல் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் வந்து பப்ஜி கேம் விளையாடக்குள்ள என்னென்னலாம் ஃபன்னாக பண்ணுவேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ண வீடியோ. கொஞ்சம் ஃபன்னாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டுருக்குள்ள என்னென்ன மிஷன்ஸ்லாம் முடிப்போம், என்ன மாதிரி விளையாடிக்கிட்டு இருப்போம் அப்படின்றது தான் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்ஸ் மிஷன் அப்படின்ற மாதிரி சும்மா வந்து நாங்கள் விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஒருத்தன் வந்து ஹிட்மேன் சூட் போட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்துருப்பான். வந்து பிரசிடென்ட் மாரி அவர்கிட்ட எந்த கன்னும் இருக்காது. நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து காரில் எடுத்துக்கிட்டு போய் அவனை கடைசி வரைக்கும் கில் ஆகாமல் எடுத்துகிட்டு போய் நாங்கள் சேர்க்கணும். அதுதான் வந்து பிரசிடென்ட் மிஷன். இந்த மாதிரிலாம் வந்து மிஷன் வச்சு விளையாடிட்டு இருப்போம். சில டைம் பிரிஸ்டன் மேட்ச் விளையாடுவோம், பேன் மேட்ச் விளையாடிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மேட்சஸ்லாம் விளையாடிருக்கோம். இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை ஸ்பெக்டேட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவருக்கு பக்கத்துலேயே ஒரு கார்டு மாதிரி காட்டுது. அந்த டேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஷோன் ஆகுது, என்னென்ன இருக்குன்னு. அதுவும் அனிமேட்டோட ஷோன் ஆகுது. அதில் இருக்க பிளேயர் அப்படியே ஸ்டெடியாக நிற்காமல் அனிமேட் ஆகுது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டேட் உங்களை எத்தனை பேர் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் கீழே இந்த ஐக்கான் கொடுத்து பார்த்துக்க முடியும். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெசேஜ் பண்ணுவோம்ல, குயிக் சாட், அது வந்து கிளிக் பண்ணிங்கனாலே போதும். அதில் உங்களை யாருன்னா இப்போ ஸ்பெக்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்களா, உங்களை யாருன்னா பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் மிஸ் பண்ண விஷயம், அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அடுத்தது எல்லா மேப்லேயுமே இருக்குது. இறங்கலில் மிலிட்ரி பேஸ் பக்கத்தில் இருக்குது. அண்ட் இது வந்து லூட்டிங் செக்ஷன். இதில் வந்து வாட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லூட் ஆகும். லூட் ஆகிட்டு உடனே இந்த செடியில் வந்து இந்த மரத்தில் வந்து அந்த இலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஏன்னா வாட்டர் இல்லாத மாரி பிளேஸில் அந்த மரம் வறண்டு போயிருக்கும். நீங்கள் வாட்டர்னு கொஞ்சம் ஒரு 4 பிளேயர் வந்து வாட்டர்னு கொடுத்தீங்கன்னா அந்த மரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இலையாக வந்து ஃபுல்லாக இதாகிடும். ஸோ காஞ்சி போன மாரி இருக்க மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பூக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூத்து இருக்குது பூ. இப்போ திரும்பி என் ஃப்ரெண்டு வந்து எடுத்தாங்கன்னா திரும்பி இன்னும் வந்து இலையெல்லாம் வரும். ஃபுல்லாக பார்க்க மரமே ஃபுல்லாக அடர்த்தியாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து நான் நோட் பண்ண விஷயம். இது மியான்மரில் வந்து எந்த இடத்துல நோட் பண்ணியிருக்கேன், மேப்பில் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அண்ட் இறங்கல் மேப்பில் எங்கே அப்படின்னா மிலிட்ரி பேஸ்க்கு நம்ம போகிறது, மிலிட்ரி பேஸ்லேருந்து வெளியே வர நோவா சைடில் இருக்க பிரிட்ஜ் கிடையாது, இன்னொரு சைடில் இருக்க பிரிட்ஜு. அதுலேருந்து வெளியே வர சைடு, ஏன்னா மிலிட்ரி பேஸுக்கு போகிறதுக்கு இன்சைடில் போகல, அந்த இடத்துல 2 வீடு இருக்கும் கரெக்டாக. அந்த 2 வீடுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டெயின் மாதிரி இருக்கும். அந்த மவுண்டெயின் டாப்பில் வந்து இந்த செடி கொடுத்துருக்காங்க, செடின்ற மரம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த இது வந்து நான் இந்த கிளிப்பு வந்து ரீலோட் பண்ணக்குள்ளே இதையும் நோட் பண்ணேன் அப்டேட்டில். இந்த அப்டேட்டில் தான் இதுவும் வந்திருக்கு. நம்ம கன்று எடுத்து ரீலோட் பண்ணோன்னா அந்த மேகை கேட்டி அவன் கீழே போகிறது அனிமேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கார் டோர்ன்ற வீட்டு டோரை வந்து திறக்கக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு அனிமேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்தியன் போனஸ் சேலஞ்ச் வந்து இந்த அப்டேட்டில் காணுமே ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து இந்தியன் போனஸ் சேலஞ்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் ரிலீஸ் ஆனோன்னே இந்தியன் போனஸ் சேலஞ்சில் க்ரூ சேலஞ்ச் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படியே அவங்க ஆட் பண்ணிக்கிட்டே வராங்க அப்டேட்டில். அண்ட் அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்மோக் கிடையாது, இது ஒரு கிரானைட். இந்த கிரானைட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே ஃப்ரீஸ் பண்ணுது. நான் செக் பண்ணி பார்த்தேன். ஜோம்பிஸ் வரக்குள்ளே அதை போட்டிங்கன்னா, இல்லை எனிமீஸ் மேலேயோ இல்லை உன் ஃப்ரெண்டு வந்து அதிகமாக லூட் எடுத்துகிட்டு இருக்க டைமில் நீங்கள் அவன் மேலே தூக்கி போட்டிங்கன்னா அவனுக்கு நவுறதுக்கே கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரி ஸ்லோ மோஷனில் நவுந்துக்கிட்டே இருப்பான். அந்த டைமில் நீங்கள் லூட் அடிக்கிறது வேகமாக போய் உங்களால் லூட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக்கை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனிமி பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டேன், சாரி. பாஸை வந்து கில் பண்ணுறது வந்து நாங்கள் கில் பண்ணோம். இந்த பாஸ் வந்து கில் பண்ணக்குள்ளே நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் எட்ட இருந்து கில் பண்ணோன்னா இவனோட லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் ஷூட் பண்ணி கில் பண்ணாலும். ஆனால் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிட்ட வந்து இவனை கில் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து இவன் லைஃப் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து குறையும். ஸோ அதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதேமாரி எவ்வளோ கிட்ட போய் நீங்கள் கில் பண்ணுறீங்களோ அது வந்து லைஃப் வந்து வேகமாக குறையும். நீங்கள் சீக்கிரமாகவே இந்த லூட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் அடுத்த இடத்துக்கு போகலாம். அண்ட் ஜோம்பி மோடில் இன்னொரு விஷயம் வந்து நான் நோட் பண்ணேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோம்பி மோடில் நீங்கள் ஏதாவது ஒரு காரில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த காரை வந்து வெடிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா, கார் வெடிச்சிடுச்சுன்னா அந்த கார் வந்து மறைஞ்சிடும். இதே நார்மல் எராங்கல் மேப்பில் எந்த மேப்பில் இருந்தாலும் கார் வெடிச்சுன்னா நம்ம காருக்கு, ஏன்னா எனிமீஸ் வந்து நம்ம காரை ஷூட் பண்ணி ஃபஸ்ட்டு வெடிக்க வைப்பாங்க. ஸோ அதனால் கார் பின்னாடி ஹெட் ஆகக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேக்கில் ஏறி நம்ம காரை ஷூட் பண்ணி வெடிக்க வச்சுட்டு அப்புறம் காரை அந்த போய் ஹெட் ஆகிக்கலாம். அதேமாதிரி ட்ரிக்கை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணேன். கார் வெடிச்சதும் கார் கிட்ட போகிறேன், மெடிக்கிட் போடுவோமே அப்படின்னு பாருங்கள், கார் அந்த இடத்துல வந்து காணா போயிடுச்சு. எனிமி வந்து டேரெக்டாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான், கார் மறைஞ்சிடுச்சு. செம பேர் ஒரு அதிசயமாக இருந்துச்சு, என்னடா அது கார் மறைஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி காரை ஷூட் பண்ணுற டைமில் எனிமீஸ் வந்து உங்கள் கார் ஷூட் பண்ணாங்கன்னா உடனே அடுத்த இடம் எங்கே போய் ஹெட் ஆகலாம் அப்படின்ட்டு உடனே தேடிக்கிட்டு ஓடிடுங்க அந்த இடத்துலேருந்து. ஏன்னா கார் வந்து ஜோம்பி மோடில் வந்து நீங்கள் ஹிட் பண்ணி வெடிக்க வச்சிங்கன்னா உடனே வந்து மறைஞ்சிரும். அதில் வந்து நீங்கள் ஹெட் ஆகிக்கலாம் முடியாது. அது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. வேறு எதனா இடத்துல இம்பார்ட்டண்டான இடத்துல அது அந்த மாதிரி தடுக்கும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்களா? இப்போ தான் புரியுது. நீங்கள் வந்து டோரை வந்து பிளாக் பண்ண முடியும், கரெக்ட். நீங்கள் வந்து டோர் அந்த எடுத்துகிட்டு போய் காரை ஷூட் பண்ணி வெடிக்க வச்சு நிற்க வச்சிட்டிங்கன்னா டோர் வந்து பிளாக் ஆகிடும், ஜோம்பிஸால் வர முடியாது. ஸோ அதனால தான் மறையிறதுக்காக அதை ரெடி பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோராண்ட போய் நீங்கள் காரை விட்டு ஷூட் பண்ணி பிளாஸ்ட் பண்ணிடுவீங்க. அது இந்த ட்ரிக்கை வந்து அவங்க முன்னாடி யோசிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வேறு யாரெல்லாம் அந்த ட்ரிக்கை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இப்போ தான் எனக்கே கரெக்டாக வீடியோ பண்ணக்குள்ளே எனக்கே அந்த ட்ரிக் வந்து ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னா அவங்க வந்து கார் வந்து பிளாஸ்ட் ஆனாலும் மறைஞ்சிடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட பார்ப்போம். டேக் கேர், பாய்.